வணக்கம். மே மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி நல்ல நேரம் கிடையாது. ஆனால் சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சனி வெள்ளி, அதாவது நேற்று இன்று 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறி இருக்கிற ராசிகளுக்கு இப்போ சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் சனிக்கிழமைக்கான ராசி பலன் மாறி இருக்கிற ராசிகளுக்கு. மேஷராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுக்கும் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். ராகு சனி இருவரும் உதவியாக இருக்கிறார்கள். சந்திரன் உதவி செய்கிறார். வெற்றி. அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் வெள்ளி சனி 2 நாட்களும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை, கவனம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாட்களுக்கும் கிடையாது. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் ரோகிணி மிருகசீரிடம் கிருத்திகை 2 நாளும். வெள்ளி சனி 2 நாட்களும். ஆமாம், கவனம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் வல்லபையே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. ஓம் சனைச்சரணே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவரணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு இருக்குது புக்கு. பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிறார். 2 நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். சாயந்தரம் அல்லது ராத்திரி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்புறம் எதுக்கு பண்ணுறது? தோல்வியை தடுத்துடலாம், கெட்டதை தடுத்துடலாம். அதுக்கு தான் பண்ணுறோம். பண்ணிவிடுங்க. 2 நாளும் பண்ணிவிடுங்க. அவ்வளோ. 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு ராத்திரி தீபம் போட மறந்துடாதீங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. 2 நாள். மிதுன ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுமே நல்ல நாட்கள். உயர்வு சந்தோஷம் பிரமாதம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும். ஆனால் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் முக்கிய முடிவு வேண்டாம், அசைவுணவு வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஏங்க, சந்திராஷ்டமத்தினோட விளைவு ஆரம்பிக்குது. எனவே 3 நட்சத்திரத்திற்கும் சனிக்கிழமை 6 மணி வரைக்கும் சூப்பர். அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. அனுகூலமான எண் திசை நிறம் வெள்ளிக்கிழமை 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2 வடக்கு நீலம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் இந்த சனிக்கிழமை நல்ல பலனை தரும், உயர்வு தரும், வெற்றி தரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஏன்? பூசத்தினுடைய தலைவரும் சனிக்கிழமைக்கு தலைவரும் சனி பகவான். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 5 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சார், அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சா? முடியலையா? அஷ்டம சனி இருந்தாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால சனி பகவானுடைய தொல்லை 75% குறைஞ்சிருச்சு. அதனால் சந்தோஷப்பட்டுங்க. ராகு 8ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையினால் ராகுனோட தொல்லை குறைஞ்சி போச்சு. அப்புறம் என்ன சந்தோஷம்? உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து ஒரு அரை மணி நேரமாவது, காமணி நேரமாவது குறைஞ்சது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு எள்ளு நெய் கலந்த சோறு அல்லது உருண்டை வாங்கி கொடுங்க. பசி ஆற்றுங்க. நல்லது. மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனை போற்றி, யட்சியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்லது. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம். கலகரிங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி. அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி. கன்னிராசிக்கார நேயர்களே,
வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது 3 நட்சத்திரத்துக்கும். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். பரிகாரம்னா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை, வெள்ளி 2 தெற்கு நீலம், சனி. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் வல்லபையே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவரணி தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு இருக்குது புக்கு. பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். 2 நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். சாயந்தரம் அல்லது ராத்திரி. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, பசுமாட்டுக்கு பசி ஆற்றுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்புறம் எதுக்கு பண்ணுறது? தோல்வியை தடுத்துடலாம், கெட்டதை தடுத்துடலாம். அதுக்கு தான் பண்ணுறோம். பண்ணிவிடுங்க. 2 நாளும் பண்ணிவிடுங்க. அவ்வளோ. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு ராத்திரி தீபம் போட மறந்துடாதீங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. 2 நாள். துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வீண் செலவு அதிகம், வீண் கவலை அதிகம். நிதானம், பொறுமை. ஆமாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. சுவாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. அதனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை, பொறுமை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சங்கபாலனை போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். ஜெயகாந்தன் கூட சுந்தரகாண்டம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதை கூட படித்து பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை ஏழைகளுக்கு உளுந்துனால் ஆனது இட்லி, தோசை, வடை கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். வெற்றி வருமோ வராதோ இது நடக்கும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பிரமாதமான வாழ்க்கை. உயர்வு நல்லது. உங்கள் பிரபலமான சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். அனுஷத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க. அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி பகவான். சரிங்க. அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சா? முடியலையா? கும்பத்திலேயே சனி இருந்து 4ல் சனி இருந்த கூட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால 4ஆம் இடத்து ராகுவும் சனியும் உங்களை தொல்லை செய்யாது. குறைவான தொல்லை தான். அதனால் நிம்மதி. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து ஒரு அரை மணி நேரமாவது, 1/4 மணி நேரமாவது குறைஞ்சது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு எள்ளு நெய் கலந்த சோறு அல்லது உருண்டை வாங்கி கொடுங்க. பசி ஆற்றுங்க. நல்லது. மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனை போற்றி, யட்சியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். நல்லது. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, வெள்ளி சனி 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. பூராடத்துக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கிரன். அதனால் மொத்தத்தில் சூப்பர். 2 நாளும். அனுகூலமான எண் 1 4 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு, வெள்ளி 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், சனி. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. வீட்டில் இருந்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை அவ்வப்போ சொல்லிக்கிங்க. அப்பப்போ ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டு இருப்போம். கூடவே கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. கோயிலில் இருந்து இந்த புத்தகத்தை படிக்கணும் சொல்லிடுறோம். இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். கலகரிங்க. சந்தோஷம். வெள்ளி சனி 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம்.
நல்ல நாளாக இருக்கும். 7.5 சனி தொல்லை இல்லை, முடிஞ்சிருச்சு 7.5 சனின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனிக்கிழமை. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்து. மனசுக்குள்ள சில மந்திரங்களை அவ்வப்போ சொல்லிக்கிங்க. அப்பப்போ ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்கப்போம். கூடவே கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோயிலில் இருந்து இந்த புத்தகத்தை படிக்கணும் சொல்லிடுறோம். இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது, பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி. 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சியும் நிதானமும் பிடிவாத குணமும் ஜெயிக்கும். காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க வீட்டில் இருந்து. மனசுக்குள்ள சில மந்திரங்களை அவ்வப்போ சொல்லிக்கிங்க. அப்பப்போ ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்கப்போம். கூடவே கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்தணும். கோயிலில் இருந்து இந்த புத்தகத்தை படிக்கணும் சொல்லிடுறோம். இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், வழிபாடு முக்கியம். உத்தரட்டாதியில் பிறந்தவங்க சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரங்கிறதுனால விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சங்கபாலனை போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். ஜெயகாந்தன் கூட சுந்தரகாண்டம்னு ஒரு புக் எழுதியிருக்கார், அதை கூட படித்து பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை ஏழைகளுக்கு உளுந்துனால் ஆனது இட்லி, தோசை, வடை கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும், வெற்றி வருமோ வராதோ இது நடக்கும், உறுதி. நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.